குட் மார்னிங். இன்னைக்கு தாட் ஃபார் த டே. ஹீரோ. ஹூ இஸ் ஹீரோ? நீங்கள் தான் அந்த ஹீரோ. யூ அண்ட் மீ ஹீரோ, ஹீரோயின் எல்லாமே நீங்கள் தான். உங்கள் அம்மா அப்பாட்ட போய் கேட்டு பாருங்கள், உங்கள் ஹீரோ யார் அப்படின்னு. நிச்சயமாக சொல்லுவாங்க, நீங்கள் தான், நீ தான்ப்பா என் ஹீரோ, நீ தான்ப்பா என்னோட ஹீரோயின் அப்படின்னு. ஆனால் மதிக்கெட்டு நம்ம தான் உன்னோட ஹீரோ யாருன்னு கேட்டால் சினிமாவில் வேறு யாரையோ சொல்லிகிட்டு இருப்போம். அவங்க அவங்களோட வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க. தே சி ஜஸ்ட் ஆஸ் அன் என்டர்டெயின்மெண்ட். அது அவங்களோட வேலை. அவங்க ஒரு படம் நடிக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான். அதையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க. அதை லைஃப்பில் போட்டு அந்த என்ன லவ் ஸ்டோரியா, அந்த மாதிரி லவ் பண்ணுண்டா, அந்த மாதிரி ஒரு லவ்வர் வேணும், அந்த மாதிரி ஒரு கெத்தாக இருக்கணும். கெத்தாக இருந்து என்ன பிரயோஜனம்? கெத்தாக இருந்தால் 4 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீ குடும்பத்தில் ஒரு பொறுப்பாக இருந்தீங்கன்னா தான் ஒரு 4 பேர் வருவாங்க. நீ தான் ஹீரோ, நீ தான் ஹீரோயின். கஷ்டப்பட்டு ஒரு பைக் வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டுறல, ஹீரோவால் தானே அதை பண்ண முடியும். நீ தான் ஹீரோ. கஷ்டப்பட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக ஏதோ வாங்கி தரல, நீ தான் ஹீரோ. கஷ்டப்பட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்காக ஏதாவது செய்கிறல்ல, நீ தான் ஹீரோ. உங்கள் ஃபேமிலியை நீ தானே பார்க்குற, நீங்கள் தானே பார்க்குறீங்க. உங்கள் பையனை படிக்க வைக்கிறதோ, உங்கள் பொண்ணை படிக்க வைக்கிறதோ, எல்லா நல்லது கெட்டத்துலேயும் நீங்கள் தானே பார்க்குறீங்க. நீங்கள் தான் ஹீரோ. உங்களை தாண்டி யார்ரா? சாரி, யாரான்ட்ட. யார் தங்கச்சி, தங்க, அக்கா, யார் தம்பி, அண்ணா? நீங்கள் தான் ஹீரோ. பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், நீங்கள் தான் ஹீரோயின். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டில் பாடம் கற்றுக்க முடியுமா அப்படின்னா கற்றுக்கலாம். அது நல்லதும் கற்றுக்கலாம், கெட்டதும் கற்றுக்கலாம். ஆனால் வாழ்க்கை பாடத்தை நீங்கள் கடந்து போகிற உங்கள் ஆஃபீஸில் இந்த உலகம் தான் உங்களுக்கு கற்றுத்தரும். அந்த வாழ்க்கை பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பிஜிஎம் தான். நீங்கள் எடுத்து வைக்கிற பேசுகிற ஒவ்வொரு டைலாக்கும் தெரியுதான். நீங்கள் தான் ஹீரோ, ஹீரோயின். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. கூல்.